எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. என்னடா இது குருவி சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? எடுத்த உடனேயுமே அது வேற ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் இருக்கிறது வந்து கிராமத்துலேயும் தோட்டத்து சாலைங்க. இங்கே கோழி, குருவி, அணில், மயில் இதுதானுங்க. மனுஷ மக்களையே பார்க்க முடியாது. என்னை பார் உன்னை பார்னு தான் இருக்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கிற வெயிலில் தயிர் சாத்து கூட இதை வச்சு சாப்பிட்டாதான் தொண்டைக்குள்ளே சாப்பாடே இறங்குன்னு சொல்லிட்டானுங்க. அதான் சரி உருளைக்கிழங்கு வேக வச்சுருவோம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்க கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரிச்சி எடுத்துக்கிட்டுனுங்க. இதுக்கு ரொம்ப அதிகமான பொருள் எதுவும் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு 2-3 வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்புறம் பல்லேரி வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்தெடுத்துங்க. ஒன்று வதன்னு இருந்துச்சு, ஒன்று மொறுன்னு இருந்துச்சு. அதான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா, அப்படி தான் வந்து சாப்பிட்டானா. இப்போ அந்த எண்ணெய்க்குள்ளேயே வந்து பூண்டை கொஞ்சம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு கூடவே சீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இது 3ஐயும் உள்ளே போட்டு லைட்டாக ஓட்டிக்கிட்டேங்க. அப்படியே மேலே தூவ சொன்னால் நான் வந்து எண்ணெயில் ஒரு ஓட்டி தான் போட்டேன். பச்சை வாசம் அடித்தா என்ன பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுன்னு. இப்போ இதையெல்லாம் வந்து கையில் தான் பொடிக்கணுமாங்க, மிக்சியில் ஓட்ட வேண்டாம்னு சொல்லிட்டான். மிக்சியில் ஓட்டினா வெங்காயம் வந்து வதன்னு ஆயிருமா, அதனால் வந்து எல்லாத்தையும் கையிலேயே வந்து மசிச்சுக்கிட்டேன். இது புதுசாக தான் இருந்துச்சுங்க எனக்கு. கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கிட்டு இதையும் வந்து அந்த உருளைக்கிழங்கையும் மசித்து அது கூடயே போட்டுக்க போகிறோம். பூண்டு பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டுக்கலாம். என்னென்னமெல்லாம் சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. உருளைக்கிழங்கு நம்ம ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தா பிடிக்காதாங்க. அவங்க ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, நம்ம அதை சமைக்க வேண்டியதாக இருக்குது. சரி லீவ் டைமில் தானே இதை கேட்குறாங்க. நான் வந்து கையிலேயே நல்லா மசிச்சிட்டேங்க. என்கிட்ட மிஷின் எல்லாம் எதுவும் இல்லை, என் கை தான் மிஷினு. இப்போது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறேன், இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ வறுத்து மசித்து வச்சோம் இல்லையா, அந்த எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுக்குவோம். இப்போ அந்த போட்டு வச்ச அந்த பிளேட்டு, வடைச்சட்டி எல்லாத்துல இருக்கிறதையும் பளிச்சுன்னு சுரண்டி எடுத்துடலாங்க. அதையெல்லாம் விட்டு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லையே. க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் பத்தலின்னு சொன்னான்னு நான் மறுபடியும் கொஞ்சம் வெங்காயத்தை வந்து இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து பொரிச்சு எடுத்து போட சொன்னாங்கிறதுக்காக நல்லா பொரிச்சு உள்ளே போட்டிருக்கிறேனுங்க. அதை உருட்டி ஒரு சைடு வச்சுட்டு அடி சாப்பாடு எடுத்து நல்லா கொலைய பிணைஞ்சு அதில் கொஞ்சமாக தயிர் விட்டுக்கிட்டு, நீங்கள் வேணா பால் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிங்க. என்னோடய தயிர் புளிக்கல, அதனால் நான் வந்து புளிப்பு இல்லாதனால நான் வந்து தயிர் மட்டும் சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தால் பால் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிருங்க. அதை பிசைஞ்சு ஒரு பவுல் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து உருட்டி வச்சதை அது கூட வச்சு சாப்பிடும்போது நிஜமாகவே நல்லா தான் இருந்துச்சுங்க. நான் கூட எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினச்சி அளவாக தான் செஞ்சேன், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு இந்த லீவில் வீட்லேயே சமைச்சு கொடுங்க. வெளியில் சாப்பிட்றது ஹெல்த்தி இல்லை. பாய்ங்க.